ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் வந்து டிலே ஆகுமா, இந்த ரிசல்ட்டுக்கு ரிலேட் ஆன ஒரு கேஸ் வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதோட லாஸ்ட் ஹியரிங்கோட அப்டேட் என்ன, இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். 32,438 வேகன்சி ஜென் நம்பர் 8/2024 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து 27 நவம்பர்ல இருந்து 10 பிப்ரவரி வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கான ஆன்சர் கீ வந்து 17 பிப்ரவரியில இருந்து 23 பிப்ரவரி வரைக்கும் ஓபன்ல இருந்துச்சு. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. ஆனா இந்த ரிசல்ட் வந்து இன்ன வரைக்குமே வரல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானால ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இது என்ன கேஸ் அப்படிங்கறத ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது என்னன்னா, சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. சிசிஏனா யாரு அப்படின்னா, ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் டிக்கு அவங்க எல்லார மாதிரி எழுதக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பிளஸ் அவங்க அப்ரண்டிஸ்ஷிப்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களோ அதுல 1/3 எடுத்து ஆட் பண்ணி தான் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்டா 2022ல குரூப் டிக்கான ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள நோட்டிபிகேஷனுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தெலுங்கானால இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சுன்னா, அவங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கூட சிசிஏ மார்க்கை ஆட் பண்ணும்போது அதுல சில குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? சோ அந்த மார்க் ஆட் பண்றதுல சில இஷ்யூஸ், சில குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. அதனால ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு அந்த 2022 ரிசல்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பிளஸ் எங்களோட அப்ரண்டிஸ்ஷிப் மார்க்கை ஆட் பண்ணதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதனால எங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து சிபிடி மார்க்கை மட்டும் வச்சு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 32,438 வேகன்சிக்கு எழுதின ஜென் நம்பர் 8/2024 ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்ப இதோட ஹியரிங் வந்து வந்திருக்கு. ஹியரிங்கோட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே வரல. இன்னுமே கேஸ் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட் தான் சொல்லியிருக்காங்க. 22/5/2026 தான் அடுத்த ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வராது. ஆனா 22/5/2026ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரயில்வேல இருந்து பிஇடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு இன்னும் தள்ளி போனாலும் அடுத்த ஹியரிங்கான டேட் சொன்னாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10 நாள் இல்லனா 15 நாளைக்குள்ள ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th இல்லனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ரயில்வே என்ன சொன்னாங்க, 10th தான் குவாலிஃபிகேஷன், 10th படிச்சவங்களும் எழுதலாம், ஐடிஐ படிச்சவங்களும் எழுதலாம், சிசிஏ கேண்டிடேட்டும் எழுதலாம், எல்லாருமே எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி அந்த கேஸ்ல யாரு ஜெயிச்சாங்க? ரயில்வே தான் வின் பண்ணாங்க. அதே மாதிரி ரயில்வேக்கு எதிரா ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா எப்பனாலுமே நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாருங்க. யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே தான் அந்த கேஸ்ல வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்பவும் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப அப்படி இழுத்தடிக்க மாட்டாங்க. மே மாசம் இல்ல அப்படின்னா ஜூனுக்குள்ள ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா மேக்சிமம் ஜூனுக்குள்ள குரூப் டிக்கான ரிசல்ட் வந்து நாம எதிர்பார்க்கலாம். ஓகே, கரெக்டா 1 மந்த் எடுத்துக்கோங்க. நீங்க இன்னும் பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட பிஇடி பிராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, நீங்க வந்து ஓபிசியா இருக்கீங்க இல்ல ஜென்ரலா இருக்கீங்க, ஒரு 65 கொஸ்டின் கரெக்டா 100% அக்யூரசியில போட்டிருந்தாலே பிஇடி வந்து பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய குரூப் டிக்கு எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை கடைசி வாரம் இல்லனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கன்ஃபார்மா இருக்கும். அப்போ ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சு இதோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கடுத்து அடுத்த குரூப் டிக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள வரும் அப்படின்னு அபிஷியல் கேலண்டர்ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு குரூப் டிக்கான புது நோட்டிபிகேஷனும் ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணணும்.
ஏற்கனவே ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் வைக்கணும், ஏற்கனவே வச்ச எக்ஸாமுக்கு பிஇடி கண்டக்ட் பண்ணணும். இது எல்லாமே ரயில்வேயோட வேலைகள். ஒன்ஸ் இதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சிடும். நாளை கழிச்சு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் 7ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. குரூப் டிக்கும் அதே மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், ஜூலை மாசம் எக்ஸாம் வரப்போகுது, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, எனக்கு எங்க இருந்து தொடங்கணும் எப்படி முடிக்கணும்னே தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இப்ப லாஸ்டா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜில குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் பிளான் கையில கொடுத்துருவோம், அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் டியை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், சிசிஏ கேண்டிடேட் ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன பேசுனாங்க பேசல அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஜஸ்ட் என்னன்னா அடுத்த ஹியரிங் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 22ஆம் தேதி அடுத்த ஹியரிங். இந்த ஹியரிங்ல என்ன சொல்றாங்கங்கிறத நாம 22ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ இப்போ குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல குரூப் டி வருது, அதுக்கு நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்டிபிசி எனக்கு 7ஆம் தேதி இருக்கு, ஜூன் மாசம் தான் என்டிபிசி வருது, கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா உங்களோட வேலைகளை பாருங்க. நீங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிஇடிக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுங்க. ஏன்னா வெறும் ரிட்டன் மார்க்கை மட்டும் வச்சு உங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ரிட்டன்ல நாம எவ்வளவுதான் மார்க் வாங்கியிருந்தாலுமே பிஇடில குவாலிஃபை ஆகணும். ரிட்டன்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும், பிஇடிலையும் குவாலிஃபை ஆகியிருக்கணும். அப்பதான் அடுத்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ரிட்டன்ல நம்ம ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பிஇடில குவாலிஃபை ஆகலன்னா மொத்தத்துக்குமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு ரிட்டன்ல 65 மார்க் இல்ல அதுக்கு மேல நான் 80 85 வந்து எனக்கு ரா மார்க் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஇடிக்கு பெர்ஃபெக்ட்டாவே ரெடி ஆகிருங்க. ஓகே? ஏன்னா ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நம்ம அந்த ரன்னிங்கையும் அந்த வெயிட் தூக்கிட்டு போவோம் இல்லையா, அது ரெண்டையுமே முடிச்சாகணும். அதனால பிஇடியும் வந்து டெய்லி மார்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே? அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட் ஜூலை அல்லது ஆகஸ்ட் வந்து டார்கெட் டேட்டா வச்சுக்கோங்க. ஜூலை கடைசியவே டார்கெட் டேட்டா வச்சுட்டு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கையில எந்த மெட்டீரியலுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.